திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 8 வேட்பாளர்களை ஆதரித்து ஆரணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ராஜா மீது கோவப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. அதில் என்ன, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதானே சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றார் உங்களை ஆளாக்குன்னு சொல்றார். உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உன்னை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம். ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாயிடுதுல்ல. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் தன் அண்ணனை அழகிரி ஒதுக்கி வச்சிட்டீங்க. உங்கள் தங்கை கனிமொழி, திருமதி கனிமொழியை மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல. கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க. சரியா தவறான மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 22வது தேர்தல் வாக்குறுதி திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. நம்ம அம்மாவை பத்தி பேசுறீங்க, உங்க அப்பாவையே வீட்டு சிறையில் வைக்கிறீங்க. இது நியாயமா? அப்படிலாம் வீட்டு தன்னுடைய தந்தைக்கே இப்படிப்பட்ட கதினா
நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு துரைமுருகன் அவர்கள் 2021 அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேற்று தினம் நேரம் ஆயிட்டது. அங்க வந்து ஆற்காடு கூட்டத்தில் நேரமாகிவிட்ட காரணத்தில் சில கருத்துக்கள் அங்க சொல்ல முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் திரு துரைமுருகன் அவர்கள் நின்றார். அப்ப மக்களிடத்தில் சந்திச்சு, இதுதான கடைசி தேர்தல், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வயதாகிவிட்டதுன்னு சொன்னார். மக்களும் வாக்களிச்சாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்கள் 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இந்த முறை எழுங்கிறாரு, இந்தியாவிலேயே இந்த தடவை ஜெயிச்சா அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமை கிடைக்கிறார். உங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்காக மக்களாக கிடைச்சாங்க. ஏங்க, அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. 88. நான் அவர் போடுறது அவருடைய சொந்த கருத்து. அவர் தேர்தலில் போட்டியிடுவது அவருடைய சொந்த விருப்பம். அதுல தலையிடல. ஆனா அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றம் முழுவதும் போய் சுழன்று மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்க வேணும், அப்படித்தானே? அப்ப அவரை பிடிச்சிக்கிட்டு போனா நடந்து போத பிடிச்சிட்டு போறார். நான் தவறா சொல்லல, நான் மதிக்கக்கூடியவன், அண்ணன் துரைமுருகன் அவர்களை மதிக்கக்கூடியவன். ஆனா அவருடைய வயது மூப்பு அதை பார்க்க வேணும். அதனால அங்க காட்பாடியில் நிறுத்தப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க நம்முடைய கழக வேட்பாளர்கள்